மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்மிடையே செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன விரிவா சொல்லுங்க. வணக்கம் எழில். இன்றைய தினம் அந்த ஒன்றிய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 9வது முறையாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று தற்பொழுது தனிநபர் வருமான வரி விதத்தில் மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் முடிந்திருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளிடையே பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு படையினருக்கான அந்த நிதியானது ஒதுக்கப்படும், அதிகரிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருந்தது. ஆனாலுமே கூட தற்பொழுது அதற்கான கூடுதல் நிதியானது ஒதுக்கப்படாமல் தற்பொழுது முடிந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான அந்த நிதியானது ஒதுக்கப்படவில்லை. அதே போன்று இந்த ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, புதுவை, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்தந்த மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களும் அதே போன்ற கூடுதல் நிதிகளும் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது அதற்கான எந்த ஒரு பெரிய திட்டங்களும் அறிவிக்கப்படாமல் தற்பொழுது இந்த பட்ஜெட் ஆனது முடிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இன்று காலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த பொழுது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய 3500 கோடி நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மதுரை, கோவை உள்ளிட்ட அந்த நகரங்களுக்கான அந்த மெட்ரோ திட்டத்தினை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சென்னை மெட்ரோ 2வது திட்டத்திற்கு அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருந்தார். அதே போன்று தமிழக அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதற்கான நிதி 3000 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போன்று புதிய ரயில்வே வழித்தடங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை, பெங்களூர், அதே போன்று சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 அதிவேக ரயில் திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கோ அல்லது கொங்கு பகுதிகளுக்கோ ஒரு புதிய ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுபோன்ற எந்த ஒரு பெரிய அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மத்திய அரசின் பல்வேறு நிதி சார்ந்த நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பயனடைந்திருப்பதாக தற்பொழுது நிதித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் தற்பொழுது 2026-27 ஆண்டிற்கான இந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உயிரி மருத்துவத்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க பட்ஜெட்டில் 6 முக்கிய அம்சங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டர் துறையில் 40,000 கோடி முதலீடு செய்யப்படும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா அரிய வகை தாதுகளுக்கான வழித்தடம் அமைக்கப்படும். கண்டெய்னர் உற்பத்தி இந்தியாவை எடுத்துக்கொண்டோமேனால் பார்த்தோமேனால் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் கண்டெய்னர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திறன் என்பது குறைந்து காணப்படுகிறது. இதனால் கண்டெய்னர் உற்பத்திக்கு என்று 10,000 கோடி முதலீடு செய்யப்படும் என்று தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதே போன்று 100 நாள் வேலை திட்டம், அந்த மகாத்மா காந்தி என்ற பெயரானது நீக்கப்பட்டது. கடும் கண்டனங்களை எதிர்க்கட்சிகளின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை அறிவிக்கப்பட்டிருந்த அந்த திட்டங்களில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயரில் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிராமங்களில் காதி கைத்தொழில்களை வளர்க்க மகாத்மா காந்தி பெயரில் புதிய திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது 10,000 கோடி மட்டுமே இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு நிறுவனங்களை ஊக்குவிக்க 2,000 கோடி ஒதுக்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம் என்ற பெயரில் 4 மெகா ஜவுளி பூங்காக்கள் இந்தியா முழுவதும் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட அது தமிழகத்தில் அல்லது கேரளாவிலோ எங்கும் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை முழுமையாக வெளியிடப்படாததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 5 ஆண்டுகளில் 20 புதிய நீர்வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புதிய அதிவேக ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வந்தது. அதே போன்று திண்டுக்கல் சபரிமலை திட்டம், கரூர் உள்ளிட்ட அந்த நகரங்களுக்கு கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதுபோன்ற எந்த ஒரு புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2வது மற்றும் 3வது நகரங்களில் அந்த கோயில்கள் பார்த்தோமேனால் மேம்படுத்தப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கித்துறை சீர்திருத்தப்படும் என்றும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். 5 நாட்கள்
நாள் மட்டுமே பணி நாட்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து அந்த வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது வங்கித்துறை சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இதில் எந்தெந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ற முழு விவரத்தை அவர் வெளியிடப்படாததும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட்டை மொத்தமாக எடுத்துக்கொண்டோமேயானால் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தேர்தலை மையமாக வைத்தாது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இப்போது கூட அந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பட்ஜெட்டில் பார்த்தோமேனால் பீகார், ஆந்திர பிரதேஷ் உள்ளிட்ட அந்த மாநிலங்களுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது, கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனாலுமே கூட தமிழகத்திற்கான அந்த நிதி பகிர்வு 50% ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது 41% என்பது தொடரும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. 41%ஐ 50% உயர்த்த வேண்டும் என்று தற்பொழுது அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று பழவேற்காடில் அந்த பறவைகள் பார்ப்பதற்காக ஒரு பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூருக்கான இந்த வழித்தடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட்டில் கிடைத்திருக்கிறது. அதே போன்று மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த நாடு முழுவதும் 5 மருத்துவ முனையங்கள் அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் பார்த்தோமெனால் மருத்துவ சுற்றுலாவிற்கு மிகவும் பிரபலமான ஒரு நகரமாக இருக்கிறது. அதிலுமே கூட சென்னையில் பார்த்தோம்னால் மெடிக்கல் டூரிசம் ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்திங்காக இருக்கிறது. ஆனால் சென்னையில் இந்த மருத்துவ சுற்றுலா மேம்படுத்தப்படுமா என்பதை முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. வரும் நிதியாண்டில் 1.5 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் 3 இடங்களில் சர்வதேச தரத்தில் ஆயுஷ் மருத்துவமனைகள் அமைப்பதற்கும் அதே போன்ற ஆயுஷ் மருந்தகங்களை கூடுதலாக அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். ஆயுர்வேத பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே போன்று ஆழ்கடலில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு பார்த்தோம்னால் வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் தற்பொழுது இந்த பட்ஜெட்டிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 2026ஆம் ஆண்டு ஏஐ, குவாண்டம் உள்ளிட்ட அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏஐ குவாண்டம் தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளிலும் அறிமுகப்படுத்த ஒருங்கிணைந்த திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சைகளுடன் நோய் கண்டறிதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026-27ஆம் நிதியாண்டில் 16 லட்சம் கோடி கடன் வாங்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் பல்வேறு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தோமேனால் பல்வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான இது ஒரு பட்ஜெட்டாகத்தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியோ அல்லது ஒரு புதிய திட்டங்களோ அறிவிப்பதில் ஏன் மத்திய அரசு சுணக்கம் காட்டுகிறார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது கேள்வி எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வகையில் 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு உலகத்தரத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தற்பொழுது இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான அந்த வரம்பு 10%இலிருந்து 24% உயர்த்தப்படும். அதே போன்று பழவேற்காட்டில் பறவைகளுக்கான அந்த சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும். கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடிகளை ஊக்குவிக்க புதிய திட்டம், அதே போன்று முந்திரி சாகுபடிகளை ஊக்குவிப்பதற்கு புதிய திட்டமானது செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாகன போக்குவரத்து தற்பொழுது பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் லித்தியம் பேட்டரிக்கான அந்த வரிகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும். அதே போன்று மைக்ரோ ஓவன்கள் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வரி ரத்து செய்யப்படும். அதே போன்று விமான போக்குவரத்தை ஊக்குப்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான அந்த உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதற்கான வரிகளும் ரத்து செய்யப்படும் என்றும் தற்பொழுது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அந்த மலைப்பயிற்சிகளில் புதிய வழித்தடம் அமைக்கப்படும். இதில் பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலா வழித்தடம் அமைக்கப்படும். ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் தொல்லியல் ஆய்வு அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முந்திரி, தேங்காய் உற்பத்தியில் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் 2030ற்குள் இந்தியா அதற்கான திட்டங்களை வகுக்கும் என்றும் தற்பொழுது நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிப்பதற்காக 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு ஷீமார்ட் என்ற பெயரில் கடைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட தனிநபர் வருமான உச்சவரம்பு பார்த்தோமேனால் 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் 4 லட்சம் வரை அதே உச்சவரம்பு தொடரும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் உச்சவரம்பில் எந்த ஒரு மாற்றமும் அறிவிக்கப்படாதது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. மாதாந்திரம் சம்பளம் பெறுபவர்கள்
இந்த அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. அதே போன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தற்பொழுது விண்ணை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்று தங்க நகை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதற்கான எந்த ஒரு புதிய அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாததும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதுபோன்ற எந்த ஒரு நிதியும் விடுவிக்கப்படாமல் இருப்பதும், அதே போன்று மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பு, சென்னை மெட்ரோவிற்கான இந்த கூடுதல் நிதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களும் அறிவிக்காமல் இருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் என்று தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் சார்பில் அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது.